ஹாய் எவ்ரிவான், குட் மார்னிங். இங்கே பாருங்கள், அழகான ரோஸ் பூந்தோட்டம். எங்கள் தங்கச்சி வீட்டில் மாடியில், கோட்டுச்சேரியில், காரைக்கால், அங்கே மாடியில் அழகான பூந்தோட்டம் வச்சுருக்காங்க. முன்னாடி வந்த உடனே இந்த அழகான செடிகள். இதில் பாருங்கள், இந்த ஜாதி மல்லிப்பூ செடி அது இருக்குது. அது இப்போ தான் மொட்டுகள் அழகாக விட்டுருக்கு. இங்கே பாருங்களேன், மொட்டுக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்து அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இந்த பட்டன் ரோஸஸ், குட்டி குட்டி பட்டன் ரோஸஸ். இங்கே பாருங்கள், பொடி பொடியாக எவ்வளோ அழகாக இருக்குது. அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். அடுத்தது இந்த பன்னீர் ரோஸ். பக்கத்தில் வர்றதுக்கு முன்னாடியே வாசம் அப்படியே. எனக்கு எப்போவுமே இந்த செடிகளில் பூ பூத்திருக்கும் போது பறிக்க மனசே வராது. நிறைய பூ தரையில் வைக்கும், எங்கே இருந்தால் திருடி கூட வைப்போம். ஆனால் நம்ம வீட்டு செடியில் பூத்தா மட்டும் பறிக்கவே மாட்டோம். அப்படி தான் இதுவும். பார்த்த உடனே அழகாக இருக்குது பாருங்கள். பன்னீர் ரோஸ், அதோட கலரும் அதோட வாசமும் அவ்வளோ அருமையாக இருக்குது. அடுத்து இப்படியே வந்தால் இந்த எல்லோ கலர் ரோஸ் பாருங்கள். இப்போ தான் பட் விட்டு வளர ஆரம்பிச்சிட்ருக்குது பெருசாக. இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா அது இவ்வளோ பெரிய பூவாயிடும். அடுத்தது இதுவும் அதே மாதிரி பட்டன் ரோஸ். இந்த பட்டன் ரோஸ்க்கு அடுத்தது ஆரஞ்சு கலர் ரோஸஸ். இப்போ தான் அழகாக பட்ஸ் விட்டு வந்திருக்குது. இங்கே ஒரு பெரிய ஆரஞ்சு கலர் ரோஸ் பூத்திருக்கு. அதுக்கு அடுத்து இப்படியே வந்தோம்னா அது அந்த ஒயிட் கலர், ஹாஃப் ஒயிட் கலரில் இந்த ரோஸஸ் பாருங்கள், அழகாக பூத்து நிற்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அடுத்தது இந்த பிளட் ரெட் ரோஸ். அப்பா, அப்படியே கண்ணை பறிக்குதில்ல. அதுவும் இப்போ February 14th வருது. எல்லார் கையிலும் இந்த ரோஜா பூவை தான் பார்க்க முடியும். ஆனால் பாருங்கள், நம்ம வீட்டு தோட்டத்தில் அழகாக பூத்துருக்கு. அடுத்ததாக இந்த குட்டி மல்லிகைப்பூ செடி. இதான் செவ்வந்தி பூ. இங்கே பாருங்கள், செவ்வந்தி பூ செடி. அந்த சைடு பார்த்தா அது ஆரஞ்சு கலர் ரோஸ், இந்த சைடு செவ்வந்தி பூ செடி ஒரே தொட்டியில். அடுத்து இன்னொரு ரோஸ் செடி. அடுத்து இந்த குட்டி குட்டி பட்ஸ். இங்கே இன்னொரு லைட் எல்லோ கலர் ரோஸ் பூக்க ஆரம்பிச்சிருக்குது. இது இன்னொரு வகையான ஆரஞ்சு கலர் ரோஸ். ஆரஞ்சு கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஸோ பியூட்டிஃபுல். பூக்களுக்கு நடுவில் நின்றும் நம்மளும் ஒரு பூ மாதிரி மாறிடுவோன்னு சொல்லுவாங்க. உண்மைதான் போல் இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த பூக்களையெல்லாம் பார்க்கும்போது வேறு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலைங்க. எல்லாமே மறந்து போயிடும். மனசு அவ்வளோ சந்தோஷமாக துள்ளி குதிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இதுக்கு இடையில ஒரு கொய்யா செடி வேறு. இங்கே பாருங்கள், மரத்தில் சின்ன கொய்யா மரம். இது இந்த ஜாதிப்பூ. ஜாதிப்பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தது இது முல்லைப்பூ. இது நிறைய பூக்குங்க, கட்டுறதுக்கே டைம் பத்தாது, அவ்வளோ பூக்கும். அழகாக இருக்குது. வாசமும் அருமையான வாசம் இந்த முல்லைப்பூக்கள். அந்த சைடு மல்லிகைப்பூ. இது இன்னொரு வகையான ரோஸ், பிங்க்கும் ஆரஞ்சும் மிக்ஸ்டு இந்த ரோஸ். இது இன்னும் அழகாக இருக்குது பாருங்களேன். அடுத்தது இந்த நம்ம ரெட் கலர் ரோஸ். இந்த ரெட் கலர் ரோஸ் பார்க்கறதுக்கே அழகாக இருக்குல்ல. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா பாருங்கள். அடுத்து இந்த மல்லிகைப்பூ அப்படியே அழகாக மொட்டு விடுது. இப்போ இது என்னப்பா செடி? இது சேஞ்சிங் ரோஸ். சேஞ்சிங் ரோஸ் இன்னும் பூக்களை மொட்டு விட்டுருக்குது. காலையிலே வெள்ளையாகவும் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிங்க் கலராகவும் மாறுறது. பட் இன்னும் பட்ஸ் தான் இருக்குது பாருங்கள், சின்ன சின்ன மொட்டு இருக்குது, இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை. அடுத்தது பாருங்கள், ஒயிட் கலரில் செம்பருத்தி. செம்பருத்தி பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நிறைய கலர்ஸ் நம்மளும் பார்த்துருக்கோம். இது நந்தியாவட்டை. எந்த வகையான பூ இல்லைன்னு சொல்ல முடியல. எல்லா வகையான பூக்களையும் அழகாக கொண்டு வந்து அழகுப்படுத்தி பராமரிச்சுட்டு இருக்காங்க. வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, இதை பராமரிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், இங்கே இந்த டெய்லி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருப்போம், ஒரு பாத்திரத்தில் வச்சு அழகாக தண்ணியில் இந்த பூக்களை வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்தது இந்த ஜாதிப்பூ, மல்லிப்பூ. இது பேப்பர் ரோஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பேப்பர் ரோஸ் செடி. எவ்வளோ பூக்கள் பூத்திருக்கு பாருங்களேன். இங்கே நம்ம ஜீசஸ் அப்படியே அழகாக முன்னாடி இருந்து பார்த்தா தான் அவரோட முகம் தெரியும். நான் மாடியில் இருக்கேன், அதனால் முகத்தை முழுசாக எனக்கு எடுக்க முடியலை. பட் இருந்தாலும் ஐ எம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட். ஓகே, எஸ்வே கொஞ்சம் எடுத்துட்டேன். அடுத்ததாக இப்படியே வந்தோம்னா இந்த பேப்பர் ரோஸ் இந்த பக்கம்
இங்கே திரும்பவும் பட்டன் ரோஸ் செடிகள் நிறைய இருக்குது பாருங்கள். பட்டன் ரோஸ் செடி. அடுத்ததாக இந்த பூக்கள், இதில் இந்த அரளிப்பூன்னு சொல்லுவாங்களா அந்த பூக்களும் இருக்குது பாருங்கள். அழகாக இருக்கா? அடுத்தது இந்த இங்கே வேறு வகையான ஒயிட் கலர் செம்பருத்தி, பிங்க் கலர் செம்பருத்தி. அந்த சைடில் பார்த்திங்கன்னா செவ்வரளி பூ. அதுவும் நம்ம பார்ப்போம் இந்த டிவைடர்களுக்கு நடுவில் எல்லாம், சிட்டியிலெல்லாம் பார்த்திங்கன்னா நடுவில் இதை தான் அழகாக வச்சுருப்பாங்க இந்த பைபாஸ் ரோட்லையெல்லாம். அடுத்து இந்த எல்லோ கலர் சங்குப்பூ மாதிரி இருக்குது பாருங்களேன் இந்த செடி. இது எவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்தது இந்த முல்லைப்பூக்கள் எப்படி பூத்துருக்குது. நேற்று பறிக்கலை, கொஞ்சம் விட்டுட்டோம். அதனால் இன்றைக்கி அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு. இப்போ நம்ம இவ்வளோ செடிகளை பார்த்தோமா? இப்போ இந்த செடிகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்க்கலாமா? இந்த பூக்களுக்கெல்லாம் சொந்தமான அழகான ஒரு பூ இருக்குப்பா. அவங்களால தான் இந்த பூக்களெல்லாம் இவ்வளோ அழகாக சிரிச்சிட்ருக்கு. அவங்களையும் நம்ம பார்க்கணுமில்ல. எங்கப்பா மூஞ்சியை காமிங்க. ஹாய் சொல்லுங்க. இவங்க எங்கள் சிஸ்டர் இங்கே காரைக்கால் கோட்டுச்சேரியில் இருக்காங்க. இந்த அழகான பூந்தோட்டத்துக்கு இவங்க தான் சொந்தக்காரர். இந்த பூக்களெல்லாம் இவ்வளோ அழகாக சிரிச்சிட்ருக்கிறதுக்கு இவங்க தான் காரணம். ஏன்னா அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு துணையாக இருந்து பாருங்கள் எங்கள் பிரதர் மூஞ்சி காமிங்க. அங்கே பாருங்க. இருந்தாலும் அந்த ஒரு சப்போர்ட் இருக்கு பாருங்களா, அது ரொம்ப பெரிய விஷயம். ஓகே ஓகே. அங்கே பாருங்க, ஜீசஸ் அழகாக இருந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு. அழகாக இருக்குது இந்த ஏரியாவில். இங்கே வந்து நின்று நமக்கு மனசு போகவே மனசு வராது, அவ்வளோ நல்லா இருக்குது. ஓகேங்களா? நாங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஜோசி. எல்லாரும் ஒரு செடியை வளங்கன்னு சொல்லி. ஆமாம், எல்லோரும் இதே மாதிரி பாருங்கள். நம்ம வீட்லேயும் எல்லார் வீட்லேயும் மாடி இருக்குது. நம்ம சும்மா வெட்டியாக போட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி பாருங்கள், அழகான ஒரு தோட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. காய்கறிக்கு காய்கறியுமாச்சு, பூக்களுக்கு பூக்களுமாச்சு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இங்கே மேலே வந்தாலே அவ்வளோ சந்தோஷம். அவங்க வீட்டுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட இந்த தோட்டத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் அதிகம். அப்படி வச்சுருக்காங்க. எல்லாரும் அழகாக தோட்டங்களை வளருங்க, செடிகளை வளருங்க, அழகான தோட்டத்தை உருவாக்குங்க, சந்தோஷமாக இருங்க. பாய்.